எடப்பாடிக்கு பெரும் ஆப்பு. அந்தர்பல்ட்டி அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்திய தீபா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தீபா பார்த்திங்கன்னா டம்மி பீஸுன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் டம்மி பீஸுன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே வேறு யார் ப்ரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் ஆப்பு அப்படின்றது நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை பிடிக்காம நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவருக்கு எதிராக கருத்து சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். கருத்து சுதந்திரத்தை பறிப்பதற்கான வேலைகளில் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே நண்பர்களே, எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையில் பெரும் ஆப்பு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கட்சிக்காரர்களை சொந்த கட்சிக்காரர்களை கழுவி பார்த்திங்கன்னா ஊற்ற வேண்டிய ஒரு சூழலுக்கு பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள் தள்ளப்பட்டிருப்பதாகத்தான் தகவல்கள் என்பது உச்சகட்டமாக பார்த்திங்கன்னா வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் ரீதியில் அமைச்சர் பதவியிலிருந்து அமைச்சரவை பதவியிலிருந்து எல்லாருமே எல்லா விதமான விஷயங்கள்லுமே பார்த்திங்கன்னா விரைவில் மாற்றப்பட போகிறாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக வெளியாக வேண்டிய சூழல்களும் இருப்பதன் காரணமாக நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பெருமளவு ஆப்புக்கள் என்பது இருக்க பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி டோட்டலாக கொலாப்ஸ் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதை விட எடப்பாடி பழனிசாமியை வேறு யாருமே பார்த்திங்கன்னா கிழி என கிழிக்க முடியாது. ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையிலே அப்படி என்ன அறிவிப்பு நடைபெற வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றதையும் நம்ம கம்பல்சரி பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமிக்கு நிச்சயமாக பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் என்பது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே மேலிடத்தில் பேசி அதிகாரப்பூர்வ முடிவுகள் மாலைக்குள் அறிவிக்கப்படும் என்பதை போல சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, தீபா மறுபடியும் உருண்டு பிறண்டு அழுதாலும் கூட பெரியதாக பார்த்திங்கன்னா எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து பெரும் ஆப்புக்கள் பார்த்திங்கன்னா வைக்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கு. மேபி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அரசியல் ரீதியாக ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் அவரை உருவாக்கி வச்சுருப்பாங்கன்னு நம்மளால் நம்ப முடியுது. ஸோ அதனாலேயே நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வரப்போகிற தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ஸ் எல்லாம் யாருக்கு சாதகமாக போய் முடிய போகுது, யாருக்கு பாதகமாக போய் முடிய போகுது என்பதையெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகேங்களா. ஏன்னா இது போல் நிறைய விதமான காணொளிகள் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். அந்த காணொளிகள் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரியான வித்தியாசமான நிலைகளை அடையக்கூடும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அடுத்தடுத்த காணொளிகள் அடுத்தடுத்த வீடியோ